பேரவை துணைத் தலைவர் நடுநிலைமையா இருப்பார்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். 2 ஒன்றியம் இருக்குது. அந்த 2 வரையும் இங்கே வந்திருக்கின்ற பொதுப்பணித்துறை அவர் ஆதவ அர்ஜுனா கூட தெரியும் என்று கேட்டால் அவர் எங்க கட்சியில தான் இருந்தார், எங்களோட தான் இருந்தார். எனக்கு நல்ல நெருக்கமானவர், அன்பானவர். அன்பான கோரிக்கை இல்ல இல்ல நான் சொல்லி முடிக்கிற பெயரை மட்டும் சொல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் என்று கூறினால் நன்றாக இருக்கும். இல்ல துணைத் தலைவர் எங்க நட்புல ஏங்க தலையிடுறீங்க? ஏங்க நாங்க நல்லா நட்பா இருக்கோம், நீங்க அதையே பிரிக்க நினைக்கிறீங்க? வெளியே போயிட்டு வேணாலும் செய்யலாம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மறந்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் முதலில் எங்கள் கட்சியில நான் சீட்டு கேட்டு வந்த போது அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் என் உறவினர், என் சொந்தக்காரர் தான் லீமா ரோஸ் உட்கார்ந்திருக்காங்க, எனக்காக பேசியவர். ஆக நான் இந்த இடத்துல சொல்லலன்னா தப்பா போவோம். அப்படிப்பட்ட அவருக்கு இல்ல சொல்லி முடிச்சிடறேன். எதுக்கு இது சொல்றாருன்னு எனக்கு தெரியலையே. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு. எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கின்னு இருக்கிறீங்கன்னு தெரியலையே. இன்னும் சொல்ல போனால் எனக்கு உறவினர், முன்னால உட்கார்ந்திருக்க நேரம் எனக்கு உறவினர், எங்க வேலனுக்கு அந்த மாவட்டத்துக்காரரு. ஆகவே எங்கள் தயவு செஞ்சு விடுங்க, பொது செயலர் உட்காருங்க. ஆகவே அப்படிப்பட்ட உறுப்பினர் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பது 2 மாவட்டத்தில் வருது. அந்த ஒன்றியம் திருவண்ணநல்லூர் ஒன்றியம். ஒரு பாதி கிராமங்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் உளுந்தூர்பேட்டை தொகுதியிலும், மீதமுள்ள பாதி கிராமங்கள் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தொகுதியிலும் வருது. இதனால என்ன பிரச்சனை இருக்குன்னா, அங்குள்ள மக்கள் பயனடைவதற்கு சிரமமாக இருக்கிறது. இந்த கலெக்டரை பார்க்கறதா குழப்பங்கள் இருக்குது. ஆகவே 2 மாவட்டத்திற்கும் பொதுவாக இருக்கின்ற எங்க மாவட்டத்தில் இருக்கிற 2 ஒன்றியங்கள், ஒன்னு திருக்கோவிலூர், இன்னொன்னு திருவண்ணநல்லூர், இதை 2ஐயும் ஆய்வு செய்து அதற்கு தக்க வழிவகை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தயவு செஞ்சு எங்களுக்கு எப்படி பேசணும்னு அவங்க சொல்லி தர வேண்டாம். தேவையற்ற சர்ச்சையில தவறுங்க. நீங்க பாருங்க, அடுத்த உறுப்பினர் நான் பேச அழைச்சிடுவேன். மொத்தமாக இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வந்துருவோம் என்ன நிறை குறை என்பதை பற்றி. இப்ப இந்த வரவு செலவு திட்டத்தில் 2026-27 இருந்த 3,93,272 கோடி ரூபாயிலிருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 4,05,802 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது 12,730 கோடி ரூபாய் இப்ப நீங்க உயர்த்தி இருக்கீங்க. நாங்க போட்ட வரவு செலவு திட்டத்துக்கும் இப்போது இருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்துக்கும் 12,730 கோடி ரூபாய் உயர்த்தி இருக்கு. ஆனா இந்த உயர்த்துறதோட இல்லாம MGNRGSல வர வேண்டிய தொகை 3,451 கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். மெட்ரோ ரயில் செகண்ட் ஃபேஸ் அதையும் நீங்க கேட்டுட்டீங்க. அது 9,523 கோடி ரூபாய் லோன் வாங்கி கட்டிட்டு இருக்கோம். அந்த பணத்தையும் மத்திய அரசுல கேட்டிருக்கீங்க. அது ஒரு 12,974 கோடி. அப்ப ரெண்டையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 26,000 கோடி எங்களுடைய பட்ஜெட்டை விட இப்பொழுது நீங்கள் கூடுதலாக செலவுக்கு போட்டிருக்கிறீர்கள். ஆனால் சொல்றது நாங்கள் செலவு குறைச்சலா பண்றோம், நாங்கள் செலவை குறைத்திருக்கின்றோம். ஆனால் இங்கே 26,000 கோடி ரூபாய் உங்கள் பட்ஜெட் மூலமாக கூடுதலாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கவனத்துக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கேன். 200 யூனிட் மின்சாரம் இதெல்லாம் சொன்னால் நீங்கள் கோவிச்சுக்கிட்டுருவீங்க. யாரும் இங்கே கிடைக்கல. 3.5 லட்சம் பேர் மனு கொடுத்துருக்கிறதாக செய்தி வந்திருக்கு. பலர் இன்றைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, யாரும் கிடைக்கல. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை அதுவும் கிடைக்கல. ஆனால் எங்கே இருக்கிறார் எங்களுடைய தலைவர் என்று கேட்டவர்களுக்கு சொல்லுகிறோம், மகளிர் உரிமை தொகை வாங்குகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இவற்றிலே பயனடைந்திருக்கின்ற பயனாளிகளுடைய உள்ளத்திலே இருக்கின்றார். அதை போல இன்றைக்கு பேருந்திலே, அரசு நகர பேருந்திலே பயணம் செய்பவர்களுடைய விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். விடியலை நீங்கள் எடுத்து விட்டீர்கள், பரவாயில்லை. தமிழ்நாட்டுக்கு விடியல் எங்களால் மீண்டும் கிடைக்கும். எனவே அந்த விடியல் பயணத்தில் அவர் இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு காலை உணவு திட்டத்தில் இருக்கின்றார். இப்படி அடுக்கிட்டே போலாம்.
அதனால எல்லா வகையிலேயும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே அவர் இருக்க செய்திருக்கின்றோம். ஆனா ஓட்டு போடுற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க போய் அங்க போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியல. ஆனால் நிச்சயமாக நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க பாருங்க, அண்ணன் சீர் அது கொடுக்க முடியாது 832 கோடி ரூபாயில. ஏன்னா 2022-23 மட்டும் நாங்க மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார், அதை போல முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் திருமண உதவி திட்டம், இந்த திட்டங்கள்ல கொடுத்த பெண்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1 லட்சம். அப்ப எல்லா பெண்களும் என்று எடுத்துக்கோனா நிச்சயமா 2 லட்சம் 3 லட்சம் பேர் வருவாங்க. நீ தங்க 1,05,000 ரூபா, உங்க அதிர்ஷ்டம் 1 லட்சத்துக்கு வரட்டும், புடவை 10,000க்கு வரட்டும், 1,10,000 1 லட்சமா ஆக்கினா கூட 2,000 கோடி ரூபாய்க்கு குறையாமல் தாலிக்கு தந்தைக்கு நீங்கள் மாமன் சீர் தருவீர்கள், அண்ணன் சீர் தருகிறீர்களே, அதற்கு வேண்டும். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருப்பது 832 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதியமைச்சர் அவர்களே. அதே போல ஒவ்வொரு சைக்கிள் சொல்றீங்க, அது நாங்க 3,900 ரூபாயில சைக்கிள் கொடுத்தோம். இப்ப சூப்பர் சைக்கிள் கொடுக்க போறீங்க 8,000 ரூபான்னு சொல்றாங்க. அந்த 8,000 ரூபாய் சைக்கிளை கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் வர்ற பணம் கணக்கு பார்த்துக்கங்க. எதுவுமே நீங்கள் போட்டிருப்பதெல்லாம் அரைகுறையாகத்தான் இருக்கிறது, முழுமை அடைகின்ற தொகை அதிலே கொடுக்கப்படவில்லை. எனவே இந்த பட்ஜெட்ல நீங்க மாண்பு நிதியமைச்சர் வேறு சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு நிதியமைச்சர் சொன்னா கோச்சிங் என்ற அந்த வார்த்தையை மட்டும் அவைக்குள்ள நீக்கிறேன். மாண்பு நிதியமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீனியர் மோஸ்ட் இந்த ஹவுஸ் அவர் சொல்லியிருக்காங்க, அவங்க தலைவரை எங்கே தேடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க, எங்கே கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, எங்கே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மகள் உரிமை தொகையை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா தலைவர் நேம் தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இன்னும் அடிஷ்னலாக ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்கள் தான். அங்கே தான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஹெட் கவுண்ட் மேலேயும் 1,28,000 கடன் இருக்கு சார். சார் இது நான் சொல்லல சார். சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கொஞ்சம் கூலா இருங்க. நான் சொல்றேன் சார், இது சார் அவங்க சொன்னாங்க தான் நான் சொல்றேன். 1,28,000 ரூபாய் கடன் ஒவ்வொரு ஹெட் கவுண்ட் மேலேயும் இருக்க காரணம் ஹிஸ்டரி படிச்சது ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும்தான். அவங்க பினான்சியல் லாஸ் பண்ணது தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ் தான். மாதிரி நாங்க 50 வருஷம் இல்ல சார், நாங்க 50 வருஷம் ஆச்சரியம் இல்ல. ரிலாக்ஸா இருங்க சார், சார் ரிலாக்ஸா இருங்க. நீங்க கத்துறதுனால பிரயோஜனம் இல்ல சார். சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நீங்க கோரஸா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், இருக்க வேண்டியதான். நான் சொல்றதை கேளுங்க. இதை நான் பொய்யா சொல்றேன். ஆக்சுவல் என்ன பட்ஜெட்ல சொல்லிருக்காங்களோ, என்ன சொல்லிருக்காங்களோ அதை தான் நாங்க சொல்லிருக்கோம் ஒயிட் பேப்பர்ல. நாங்க வேற ஒண்ணும் புதுசா ஒண்ணும் சொல்லலையே. அவை தலைவர் அவர்களே, ஒயிட் பேப்பர்ல நாங்க என்ன சொன்னோமோ அது கிளியரா இருக்கு. 1,28,000 ரூபாய் கடன்ன்றது அவங்க விட்டுட்டு போன கடன். அவர் சொல்றது உரிமை தொகையில போய் எங்க தலைவரை தேடுங்கன்றாங்க. அதே தான் நானும் சொல்றேன். 1,28,000 யாருக்கிட்ட விட்டு போயிருக்கீங்க? பேஸ் பண்ணி தான் நாங்க பட்ஜெட் போட்டிருக்கோம். உங்களுக்கு தர போறேன். மாண்பு பேரவைத் தலைவர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசியதற்கு அந்த துறையோட அமைச்சராக இருக்கிற நிதியமைச்சர் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் எழுந்து கூச்சலிட்டால் எப்படி சபை நடைபெறும்?